கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலங்களிலே கர்த்தர் உங்களுக்கு நல்ல மிகுந்த சந்தோஷத்தை தரும்படியாக நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். இந்த நாளில் கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனத்தினுடைய கடைசி பகுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஒரு வசனம் சொல்கிறார். வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கப் போவதற்கு முன்பாக தான் இந்த உலகத்தை விட்டு போகப் போகிறேன், அந்த நேரத்தில் அதை கேட்டதான சீஷர்கள் மிகவும் கலங்கினார்கள். என்ன நடக்கும்? இயேசு 3.5 ஆண்டுகள் நம்மளோட கூட இருந்தாரே, நம்மை வழி நடத்தினாரே, நம்முடைய எல்லா காரியங்களிலும் போதுமானவராக இருந்தாரே, நமக்கு ஆலோசனை சொன்னாரே, நம்மளுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷமெல்லாம் இனிமேல் எப்படி கிடைக்கும் என்று அவர்கள் திகைத்து கொண்டிருக்கிற வேளையில் அந்த சீஷர்களை பார்த்து உற்சாகத்தை கொடுக்கத்தக்கதாக ஒரு வார்த்தை சொல்கிறார். உங்கள் சந்தோஷம் அதை ஒருவனும் எடுத்து போட முடியாது. நான் கொடுக்கிற சந்தோஷத்தை உங்களுக்குள்ளாக நிரந்தரமாக இருக்கும். அது எந்த சூழ்நிலையிலும் அது மாறி போகாது. உங்களுடைய இந்த நாள் வாழ்க்கையில் கூட உங்களுக்கு சந்தோஷத்தை இழந்து விட்டோமா, ஐயோ எனக்கு சந்தோஷமாக இல்லையே, மகிழ்ச்சியாக இல்லையே என்று நாம் அங்கலாய்த்து திகைத்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அன்று சீஷர்களுக்கு சொன்னதான அதே வார்த்தையை இந்த காலங்களிலே உங்களை பார்த்தும் சொல்லுகிறார். அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் கொடுக்கிறதான சந்தோஷம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை நான் ஒருவேளை இந்த உலகத்திலே இல்லாவிட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் அந்த சந்தோஷத்தை கொடுப்பார். அதை ஒருவனும் எடுத்து போட மாட்டான். ஒருவனும் என்று சொன்னால் நமக்கு முன்பாக இருக்கிறதான எந்த நபராக இருந்தாலும், சந்தோஷத்தை கொளுத்து போடக்கூடியதான ஆட்கள் யாராக இருந்தாலும் கூட அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ளும், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளும், உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளும், எல்லா நேரங்களிலும், சகல நாட்களிலும் உங்களோடு கூட எடுத்து போட முடியாமல் அது உங்களோடு கூட இருக்கும். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை அல்லவா? ஆகவே இந்த நாள் இந்த வார்த்தையை பற்றி பிடித்து கொண்டு ஆண்டவரோடு கூட நடப்போம். நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தை அநேகர் பறித்து போடுவதற்கு ஆண்டவரே வகை தேடலாம். அநேக காரியங்களில் பிசாசு நமக்கு கொண்டு வரலாம். ஆனாலும் கூட உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது. நிரந்தரமான சந்தோஷம் நமக்குள் இருக்கிறது. அதை நீங்கள் தாங்கையா. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இந்த சந்தோஷம் நிலைத்து உங்களுக்குள் காணப்படும்.